துர்கா வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. சரஸ்வதிக்காக வந்து தாராவ வெளுத்தெடுக்குறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சரஸ்வதி அம்மா வந்து யோசிக்கிறாங்க. "பாத்தியா, மாயா என்னெல்லாம் வந்து கேட்குறான்னு. அவங்க பொண்ணா இருந்தா, நீ ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சிருப்ப. எங்க வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. எதுவுமே மாப்பிள்ளைக்கு நீங்க செஞ்சு குடுக்கலையேங்கிற மாரி பேசிட்டாங்களேம்மா! இப்ப நம்ப என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ப துர்காவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட தாலிய தான் இத்தன நாளைக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த தாலிய வச்சு தாம்மா ஏதாவது செஞ்சு, நம்ப துர்காக்கு நல்லபடியா மாப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும். அம்மா இந்த தாலிய தானம்மா நீ கௌரவம், பொக்கிஷமா வந்து நெனச்சிருந்த. இத எப்படிம்மா உன்னால விக்கிறதுக்கு மனசு வந்துச்சு? வேற வழி இல்லம்மா. இந்த பவுன் 1 பவுன் கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம, பூங்கோத நீ தப்பா நெனச்சுக்கலன்னா, உன் கல்யாணத்துக்காக ஒரு 6, 7 பவுன் வந்து சேர்த்துருக்கோம்ல. அதையும் நம்ப துர்காக்கு வந்து குடுத்துறலாம்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற? அக்காக்கு குடுத்தா என்னம்மா? தங்கச்சிங்களுக்கு குடுத்தா என்ன? எனக்கு அத பத்திலாம் கவல இல்லம்மா. நான் எதையும் தப்பாலாம் நெனச்சுக்க மாட்டேன்னு சொன்னோனே, கடைக்கு வந்து போறாங்க. இந்த பவுன குடுத்துட்டு, 1/2 பவுனுக்கு ஒரு சூப்பரான மோதிரத்த வந்து பாத்து பாத்து செலக்ட் பண்றாங்க. சூர்யாவோட கைக்கு இது சூப்பரா இருக்கும்ல, அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நெனச்சிட்டு இருக்காங்க. சரி எவ்வளோங்கிற மாரி கேட்டோனே, பணத்தெல்லாம் குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ப போய் இந்த சீர வந்து குடுத்துட்டு வந்துரலான்னு சொல்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரஸ்வதி அம்மாலேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து, "என்ன சிஸ்டர் காலையில தான் வந்து வெளுத்தெடுத்திருக்கீங்க. சரஸ்வதிய எப்படி இருந்தாலும் நகையோட வந்துருவாங்கல்ல." "ஆமான்டா, எப்படி இருந்தாலும் ஒரு 5 பவுன் கிட்ட வந்து போடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப மாயா, "சிஸ்டர் அவங்க எவ்வளோ போட்டாலும் என்ன பண்ண போறீங்க? அவங்கள கன்னாபின்னான்னு தானே திட்ட போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. "மாப்பிள்ளைக்கு சீர் வந்து குடுக்கலான்னு வந்திருக்கோம்." "சீரா? சரி. சிஸ்டர் பைய பார்த்தா நெறையா இருக்கும் போல இருக்கே. ஏகப்பட்டது வச்சிருக்காங்களா? பைய பார்த்து ஏமாற முடியாது. முதல்ல என்ன இருக்குங்கிறத கேட்போம்ன்னு" சொல்லி தாரா வந்து கேட்கும்போது, "இருங்க எங்களால முடிஞ்சது மாப்பிள்ளைக்கு மோதிரம் வந்து போடலான்ட்டு இருக்கோம்." "சிஸ்டர் மோதிரம் இருக்கா? சூப்பர், சூப்பர். அப்பன்னா அடுத்தது என்னென்னலாம் இருக்கோ?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஒரு 1/2 பவுன்ல என்னால முடிஞ்ச மோதிரத்த வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க அந்த இடத்துல. துர்கா வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க கிட்டயும் மோதிரத்த காட்டுனோனே, "சூப்பரா இருக்குமா! ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா எதுக்காக நீங்க இவ்வளோ ரூவாவெல்லாம் வந்து செலவு பண்றீங்க? பார்த்து செலவு பண்ணுங்கம்மா. நானும் சரி, சூர்யாவும் இதெல்லாம் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே மாட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, தாராவும் சங்கரபாண்டியனும் இத கேட்டோனே, "ஆமா, உங்க அம்மா அப்படியே வந்து ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டாங்க. போடுறது 1/2 பவுனு. அதுக்கு இவ்வளோ நொரநாட்டியம்லாம் தேவையாங்கிற" மாரி தாரா வந்து பேசும்போது, "தேவையில்லாம எங்க அம்மாவ வந்து பிரச்சனைய வந்து கொண்டு வராதீங்க. மனசு இருக்கணும் செய்யறதுக்கு. அதாவது அவங்களால இது செய்யறதுக்கே எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க இத செஞ்சிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இத வாங்கி தான் நீங்க பெரிய ஆளுன்னு நெனைக்கல. ஆனா இத வந்து நீங்க சின்னதா வந்து பார்க்குறீங்க. அத தான் இங்க பிரச்சனையே. தேவையில்லாம எங்க அம்மாவ வந்து கஷ்டப்படுத்தாதீங்க." அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க கிட்ட எதுவும் வந்து பேச முடியாதும்மா. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. ஆனா நம்பளால அப்படியெல்லாம் செய்ய முடியாதுல்ல. என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரஸ்வதி, "மாப்பிள எங்கம்மா இருக்காரு?" "அவர் மாடியில இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படிம்மா இதெல்லாம் ரெடி பண்ண?" "இதுவே சரஸ்வதியோட சித்தியோட தாலிய தான் எடுத்துட்டு வந்தேன்." "அப்படியாம்மா? எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எதுக்கும்மா அதெல்லாம் குடுத்து வாங்குனீங்க? மாப்பிள்ளைக்கு நம்பளால ஏதாவது வந்து குடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், சூர்யாவும் மாடியிலேருந்து கீழ இறங்கி வராங்க. சூர்யா வரத தெரிஞ்சுக்கிட்டு, செமையா வந்து கோவப்படுற மாரியே பேசுறாங்க. "ஆமா. தாலிய வந்து இது மாரி குடுத்துட்டு தான் வாங்கியிருக்காங்களா? சரி, சரி. இப்ப இவங்க இந்த 1/2 பவுன வந்து குடுத்துட்டு எவ்வளோ எவ்வளோ வாங்க போறாங்கன்னு தெரியல. அது மட்டுமா, ஆல்ரெடி இவங்க மூத்த சம்சாரத்துக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி, அவங்கள தப்பா வந்து பேசிர்றாங்க. உடனே எப்படிங்க உங்களால இப்படியெல்லாம் வந்து பேச முடியுதுன்னு" சரஸ்வதி வந்து பேசுறாங்க. "அவங்க எனக்கு அக்கா போலங்க. அவங்க வாழ்க்கைய எனக்கு விட்டு குடுத்துருக்காங்க. நான் என்னைக்குமே அவங்கள நான் தனியா பிரிச்சு பார்த்ததே இல்ல. துர்காவ கூட நான் என் மூத்த பொண்ணா தான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? இது ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயமாச்சே." அப்படின்னு தாரா முன்னாடி சங்கரபாண்டி நக்கல் அடிச்சு பேசினோனே, அவங்களும் வந்து 2, 3 வார்த்தை வந்து தப்பு தப்பா வந்து பேசிர்றாங்க. உடனே கடுப்பாயிர்றாங்க அந்த இடத்துல நம்ப துர்கா. "எங்க அம்மாவ பத்தியா இப்படியெல்லாம் பேசுறேன்னு" சொல்லி கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. இத பார்த்தோனே வந்து, "சிஸ்டர் நீங்க அடி வாங்குவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு" சங்கரபாண்டியனும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க.
சூர்யா எதார்த்தமா படிக்கட்டுலேருந்து இறங்கி வரப்ப, துர்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்ப. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பனா? இது மட்டும் வெளி இடமா இருந்தா அவ்வளதான். அம்மா பேப்பர்ல நீ எழுதி தெரியாம்மா? இவங்க 2 பேரையும் நான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, "சிஸ்டர் இவ ஒரு அதிகாரிங்கிற விஷயத்த நம்ம மறந்துட்டோமே சிஸ்டர்" அப்படின்னு சொல்லும்போது, "தேவி அம்மா வாழ்ந்த இடம். நீங்க இருக்கீங்க இப்ப. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவையில்லாம நீங்க பகைய சம்பாரிக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சீங்களா? நான் இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கங்க. நான் மாரி போல கோவமும் படுவேன். அதே மாரி துர்கா போல நான் உங்கள பிச்சு புடுவேன் பிச்சுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் தாரா வந்து பார்க்குறாங்க. சூர்யா பார்த்தத, "பாத்தியா சூர்யா, இவ என்ன அடிச்சுட்டா" அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வந்து கடுப்பாயி கன்னாபின்னான்னு கேட்குறாங்க. "எதுக்குடி எங்க அம்மாவ இது மாரி கை நீட்டி அடிக்க வந்தேன்னு" சொல்லி சூர்யா எதுவுமே பேசாம துர்கா கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "பாத்தியா நான் அடிச்சிருந்தா உன்னோட கண்ணோட்டத்துல நான் வில்லியா தெரிஞ்சிருப்பேன். ஆனா நீ என்ன அடிச்சதுனால, நான் அமைதியா இருந்து சூர்யா கிட்ட பேசினதுனால, சூர்யா உன்ன அடிச்சுட்டான். இனிமேல் சூர்யா வந்து ஏத்துக்கவே மாட்டான். இல்லப்பா, எதுக்கு நீ கோவப்படுற? அவ ஏதோ தெரியாம அடிச்சுட்டான்னு சொல்லி, சாஃப்ட்டா அப்படியே வந்து உல்டாவாக்கி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் சரஸ்வதி வந்து நோட் பண்ணிட்டாங்க. ஓ! இந்த அம்மா வந்து உள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணு வச்சு பேசுதா? நம்மகிட்டயே வந்து போட்டு வாங்குதே! இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம பொண்ண அமைதியா இருக்க சொன்னா தான், இங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பொண்ணு வந்து இருக்கும் போல. இது எல்லாத்துக்கும் காரணம் துர்கா கிடையாதுப்பா, சரஸ்வதி தான். அவங்க தான் இங்க வந்து பிரச்சனைய வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லும்போது, மாமா அப்படியெல்லாம் இல்லன்னு துர்காவோட தங்கச்சி வந்து பேச பார்க்குறாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு வந்து வந்தீங்க? உங்க பொண்ணைய நான் என்னோட பொண்டாட்டியா ஏத்துக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீங்க எதுக்காக தேவையில்லாம இங்க வந்தீங்க? மாப்பிள உங்களுக்காக சீர் வந்து குடுக்கலான்னு வந்தோம். ஓ! சீர் குடுக்குற வேண்டிய இடத்துல தான் பிரச்சனைக்குன்னு வரீங்களான்னு சொல்லி சூர்யா வந்து கத்துறாங்க. வெயிட் பண்ணி